எபேசியர் 1 அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் Ephesians chapter 1 verse 23 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். ஆண்டுடைய செய்தியின் தலைப்பு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். இந்த வாழ்க்கை என்பது பல குறைவுகளோடு இருப்பது மனிதனுடைய வாழ்க்கை. சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, ஆரோக்கிய குறைவு, வேலை இல்லாத குறை, குழந்தை இல்லாத குறை, திருமணமாகாத குறைகள், பணம் இல்லாத குறைகள், இப்படி பல குறைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவரால் நிரப்பக்கூடாத குறைகள் ஒன்றும் இல்லை என்று வேதம் நமக்கு பல இடங்களிலே சொல்லுகிறது. அவர் எப்பொழுதும் நிரப்புகிற ஆண்டவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறைவாக்குகிறவர் அல்ல, தம்முடைய பிள்ளைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒரு மீன் கூட இல்லை என்று கண்ணீரோடு இருந்த பேதுருடைய படகை ஆண்டவர் ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லி ஆண்டவர் அந்த படகை 2 படகு அமிழத்தக்கதாய் நிரப்பினார். நிரப்புகிற ஆண்டவர். பைபிள் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிற 2 படகு அமிழத்தக்கதாய் ஆண்டவர் நிரப்பினாராம். யோவான் 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது முதல் அற்புதமே நிரப்புகிற அற்புதம். John 2:7 முதல் அற்புதம். கச்சாடிகளை என் ஆண்டவர் இந்த தண்ணீரை திராட்சரசமாய் நிரப்புவதற்கு முன்பு அவர் சொன்னது, அந்த தண்ணீரை நிரப்புங்கள், அறகுறைய அல்ல. தண்ணீரை up to the brim, fill the water up to the brim என்று ஆண்டவர் சொன்னார். நிரம்பும்படி அதை நிரப்புங்கள் என்று. அத்தனையும் ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றி தேவன் கொடுத்தவளை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்று கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை அவர் நிறைவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 5:14 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை சாலமோன் ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிற்று. தேவ மகிமை நிரப்பிற்று. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஜெரேமியா chapter 23 verse 24. எரேமியா 23:24. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைபடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் நிரப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சரி, இன்னைக்கு ஒரு சில காரியத்தை ஆண்டவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். எதெல்லாம் தேவன் இன்னைக்கு நிரப்புகிறார் என்று மிக மிக சுருக்கமாய் உங்களோடு நான் பேசுகிறேன். யாக்கோபு நிருபம் நம்பர் 1, James chapter 1 verse 5. யாக்கோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 1:5. சாம் எழுதுனியா? யாக்கோபு 1:5 எழுதுனியா? கனவு கண்டுட்டு உட்கார்ந்துருக்கிற. James 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். முதல்ல ஆண்டவர் சொல்றார், ஞானத்தில் குறைவாய் இருந்தால் நான் அதை சம்பூர்ணமாய் கொடுப்பேன். முதல் ஆண்டவர் சொல்லுவது ஞானத்திலே குறைவு. இன்னைக்கு ஞானம் என்பது மிக மிக முக்கியம். ஞானம் இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது, ஞானம் இல்லாம ஒரு வேலையை செய்ய முடியாது, ஞானம் இல்லாம தொழில், வியாபாரங்கள், ஊழியம் எதையுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் மிக 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 முக்கியம். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். சாலமோன் ராஜா, 1 King chapter 4, 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிற 4ஆம் அதிகாரம் 1 King chapter 4 verse 29.
தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞான 3:9 3:9 பாருங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இப்போ இங்கே ஆண்டவர் அவன் கேட்டது ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்திலே அவன் கேட்டதை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனம் பாருங்க. நீ கேட்ட ஞானம் மட்டும் இல்லை, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவனாய் இருப்பது இல்லை அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுத்தார். அப்படியே 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4:29 and 30. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தினான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவ்வளோ பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் ஞானத்துக்காக கேட்குறோம், ஆண்டவரே பிள்ளைக்கு ஞானம் இல்லை. சில கொண்டு வந்து ஜோம் பண்ணும்போது பிரதர் இவனுக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குது, இவனுக்கு மேக்ஸே வரமாட்டேங்குது என்று அவனுக்கு அந்த ஞானம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. சில கணவர் சொல்லுவாங்க, என் மனைவிக்கு புத்தியே இல்லை பிரதர், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானமே இல்லை. சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவருக்கு ஞானமே இல்லை, குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிற ஞானமே இல்லை என்று சொல்வார்கள். சில வேலையை விட்டு துரத்த காரணம் என்ன? ஞானம் இல்லை. இன்டர்வியூவில் நல்லா தான் அட்டன் பண்ணியிருப்போம், அதை நம்பி நம்மளை செலக்ட் பண்ணி வேலையை கொடுத்துருப்பாங்க. ஆனால் வேலையை கையில் கொடுத்த பிறகு தான் பார்த்தா சொதப்பும் பொழுது உனக்கு அறிவே இல்லையா? ஞானம்னா அறிவு, உனக்கு அறிவே இல்லை, நீ இந்த வேலைக்கு வேண்டாம் கிளம்பு என்று துரத்தி விடுகிறார்கள். அப்போ ஞானம், பைபிள் சொல்லுது ஞானம் மிக 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 முக்கியம். நீதிமொழிகள் Proverbs chapter 4, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி. ஆண்டவர் சொல்ல ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதிக்கிறே இல்லையோ, நல்ல அறிவு உள்ளவன் உலகத்தில் எங்கே போனாலும் பிழைச்சிக்குவான். அறிவில்லாதவன் அமெரிக்காவுக்கு போனாலும் ஒன்றும் இல்லாமல் தான் திரும்பி வருவான். ஞானத்தை சம்பாதி. பைபிள் நமக்கு அட்வைஸ் பண்ணது பணத்தை சம்பாதின்னு சொல்லலை, வீட்டை சம்பாதின்னு சொல்லலை, ஆத்துமாக்களை சம்பாதின்னு சொல்லலை. முதல்ல ஞானத்தை சம்பாதி. ஞானம் இருந்தால் தான் மற்றதை செய்யக்கூடிய அந்த செய்கிறதெல்லாம் உனக்கு வாய்க்கும். 7ஆம் வசனத்தை பாருங்க. ஞானமே 7 ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இப்போ அறிவாளியாக இருந்தான்னா அவன் டாப் லெவல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். நல்ல அறிவு. தானியேல் ஞானம் உள்ளவனாக இருந்தான், இந்த ராஜா தூக்கி மேலே உட்கார வச்சிட்டார். ஞானம், பெரிய ஞானியாக இருந்தான் அவன். அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமாய். உயர்வை கொடுப்பது ஞானம். வேலையில் ஒருத்தனை உயர்வை கொடுப்பது ஞானம். பிஸ்னஸில் நல்ல செழிப்பை மேலே வர்றான்னா அவ்வளோ அறிவு, அவ்வளவு ஞானம் இருக்கனால தான் எப்படி எதை செய்யணும்னு பார்த்து அழகாக ஞானம் 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 தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறதாக பைபிள் சொல்லுது. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. Proverbs 16:16 நீதிமொழிகள் 16:16 வாசித்துருவோம். அதுலேயும் ஆண்டவர் சொல்றாரு 16:16 பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. பொன்னை பெரிய நீங்கள் தங்கத்தை போய் பணம் சேர்த்து வச்சு 100 பவுன் வாங்கிறத விட, அதை விட உனக்கு முக்கியம் ஞானம். பணம் நகைகள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு உருக்குலைஞ்சு போகும், திருடு போய்விடும். ஆனால் ஞானம் யாரும் எனக்குள்ள ஞானத்தை தேவன் கொடுத்தால் யாராலும் அதை திருட முடியாது. என்னை ஜெயிலில் கொண்டு போய் போட்டால் கூட என் ஞானத்தை யாராலும் திருட முடியாது. அங்கே போலீஸ் என்னை நிர்வாணமாக நிற்க வச்சாலும் எனக்குள் இருக்கிற ஞானத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதின்னு பைபிள் நம்மை மிக அழகாய் எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா. முதல்ல யாருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார்? 2 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஞானம் யாருக்கு ஆண்டவர் தருவார்? Proverbs 1:7 நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர்னா யாரு? பாவத்தை விரும்புகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படாதவர்களை பைபிள் மூடர்னு சொல்லுது.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of God is to hate evil. அந்த தான் நமக்கு ஞானத்தை கொடுக்குது. அப்ப ஆண்டவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் பிரதர். எனக்கு ஞானமே இல்லை. அவங்கவுங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நம்ம எதுல வீக்கா இருக்கணும், நம்முடைய எதுல நம்ம அறிவு கம்மியா இருக்குது, எதுல நல்ல ஷார்ப்பா இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த ஞானத்தை படிக்கிற ஞானமா இருக்கு. எந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர் கேட்க, ஆண்டவர் எனக்கு கொடுங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா முதல்ல வாசித்தோம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கிடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவருடைய ஞானம் வேணும் அப்பான்னு கொடுத்தா ஆண்டவர் தருவார். நிறைய ஞானம், உலக ஞானம் இருக்குது, விஞ்ஞானம், சயின்டிஃபிக்கல் ஞானம், பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது, மெடிக்கல் நாலேஜ் இருக்குது, எல்லா டெக்னாலஜி நாலேஜ் இருக்குது, குடும்பம், இவ்வளோ ஞானம். எந்த ஞானத்தை கேட்டாலும் கர்த்தரால கொடுக்க முடியும். இந்த ஞானம், பாவம் எப்படி செய்வதுங்கிற ஞானம் மட்டும்தான் கர்த்தருக்கு தெரியாது. அது சாத்தான் கற்றுக் கொடுப்பான். எப்படி ஏமாத்தலாம், எப்படி பாய் ஃப்ரெண்டு கூட போய் படுக்கலாங்கிறதெல்லாம் சாத்தான் கற்றுக் கொடுப்பான். ஆனால் கர்த்தருக்கு தெரிந்த ஞானம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு மற்ற எல்லா ஞானத்தையும் தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற முதல் கேள்வி, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் ஞானம் உன்னில் துவங்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமே அங்கதான் ஆரம்பிக்குது. அது இல்லாம கிடையாது. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்பதென்றால் Proverbs 8:13, Proverbs 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது நல்ல மனசுல வச்சுக்கணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஆண்டவர் நம்முடைய மனசுல எதெல்லாம் இது தவறு என்று உணர்த்துகிறாரோ அதை விட்டு நாம் விலகும் பொழுது மட்டுமே நமக்கு ஞானம் வரும். தீமையை விட்டு விலகாமல், பாவத்தை விட்டு விலகாமல், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், பயந்த மனுஷன், பயந்த பொம்பளன் நீ சொன்னா பைபிள் சொல்லுது நீ பொய்யன். காரணம், கர்த்தருக்கு பயப்படுதல் எது அடங்கி இருக்கிறது என்றால் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுதலில் அடங்கி இருக்கிறது. அதே Proverbs 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆண்டவருக்கு பயந்தா தீமையை விடணும். எதெல்லாம் ஆண்டவர் தப்புன்னு சொல்றார், எதெல்லாம் பைபிள் பாவம்னு சொல்லுது, இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லுது, இதெல்லாம் விட்டு நாம் விலகும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். யோசேப்பு அவ்வளவு ஞானமான இருந்தான். சொப்பனத்தையும் சொல்லி, சொப்பனத்தை சொல்லி அர்த்தம் சொல்லுங்கன்னா சொல்லிடலாம். சொப்பனத்தையே நீ சொல்லுப்பான்னா எப்படி சொல்றது? நேற்று நைட்டு நான் என்ன கனவு கண்ண சொல்லு பாப்பான்னு சொல்லுவீங்களா? யாராலும் முடியாது. அவன் அதையும் சொல்லுகிறான். அதையும் சொல்லி அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய ஞானம் அவனுக்குள்ளே வர காரணம், அங்கே போத்திபாரின் மனைவிடத்திலே தவறு செய்யாதபடி தீமையை வெறுத்து ஓடினபடியினாலே ஞானம் அவனுக்குள்ளே உருவானது. அப்ப பாவத்தை வெறுத்து ஒதுக்காமல் தேவனால் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. இரண்டாவது ஞானம் நமக்கு எப்படி வருகிறது? 119 சங்கீதம், Psalm 119, Psalm 119 verses from 98 to 100, 98 100 வரை வைக்கும் பாருங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றான், தாவீது சொல்றாரு, உம்முடைய கற்பனைகளை கொண்டு நீ என் சத்துருக்களை, நான் அவனுடைய ரெண்டாவது எப்ப ஞானம் வருமா? கர்த்தருடைய வசனங்களை தியானித்து, வாசிக்கிறவன் இல்லை, தியானித்து அதன்படி நடக்கிறவன். மேக்ஸ் சம் சொல்லி கொடுக்குறாங்க டீச்சரு, ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாங்க? அதன்படி போட்டாதான் மேக்ஸ் வரும், ரிசல்ட் வரும். அதுக்கு தான் ஃபார்முலா. சயின்ஸில் எதுக்கு ஃபார்முலா கொடுக்குறாங்க? இந்த ஃபார்முலாவில் அதை அப்ளை பண்ணாதான் ரிசல்ட் வரும். அப்போ நம்ம பைபிளை தியானிக்கிறது எதுக்கு? லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு. வேத அறிவுல வளர்ந்து பிரயோஜனம் இல்லை. அறிவுல வளர்ந்து என்ன பிரயோஜனம்?
பிஇ முடிச்சிட்டான், எம்இ முடிச்சிட்டான், ஒருத்தன் வரான், பட்டமெல்லாம் பெருசான், டாக்டரேட்டும் வாங்கிட்டான், எல்லாம் வாங்கியிருக்கிறான், எம்ஃபில்லாம் வாங்கியிருக்கிறான், டாக்டர்னு வேற போட்டிருக்கிறான். அறிவு இவ்வளோ படித்த மனுஷன்ட்டு நம்ம இவ்வளோ எதிர்பார்ப்போம். அறிவு அவனுக்கு ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் பேச தரலன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். எப்படியா படித்தான்னு யோசிக்க மாட்டோமா? தப்பு தப்பாக எழுதுறான், எழுதும்போது யோசிக்க மாட்டோமா இவன் எப்படி படித்தான்? காரணம், இவ்வளோ படிப்பு இருந்தால் அதுக்கேற்ற அறிவு இருக்கும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. இப்போ வேதத்தை வாசித்தோம், வேதத்தை வாசித்தோம், வேதத்தை வாசித்தோம், தியானித்தோம், அப்ளை பண்ணுறது ஜீரோவாக இருக்குதே. எப்படி ஞான தாண்டல் கொடுப்பார்? சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்முடைய வசனங்களை கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் ஆக்குறாராம். என்ன அழகு பாருங்க. உங்களுக்கு உங்க பெரிய அறிவாளி அவன் தான் உங்களுக்கு எதிரி. சரியான மண்டை, குள்ள நரி ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் உங்களுக்கு எதிரி. அவன் நம்ம ஏன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவன் BCD எல்லாம் யோசிச்சுருவானே, அவ்வளோ அறிவாளியாச்சே. இவன் நமக்கு சத்துருவா நிற்கிறானே, எப்படி இவன் எந்த ஆங்கிளில் நம்மளை அட்டாக் பண்ணுவான்னு தெரியலையே. இப்படிலாம் நம்ம சில ஆட்களுக்கு பயந்த பைபிள் சொல்லுது, நீ இந்த வேதத்தை வாசிட்டு இது ஒழுங்காய் கீழ்ப்படிந்து நடந்தால் அவன் எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் அவனை விட நீ ஞானியாய் இருப்பாய். அல்லேலூயா. சத்துருக்களிலும் உன்னை ஞானம் உள்ளவன் ஆக்குகிறார். 99, உன்னுடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். என் டீச்சர்ஸ், எனக்கு கற்றுக் கொடுத்த என் டீச்சர், என் சுப்பீரியர்ஸ், இன்னும் சொல்ல போன ஊழியக்காரன், எனக்கு போதித்த என் ஊழியர்கள், அவர்களை விட, என் டீச்சர்ஸை விட நான் ஞானவானா இருக்கிறேன். டீச்சர்களுக்கு தெரியாது கூட எனக்கு தெரியும், அவங்களால செய்ய முடியாத கூட நான் செஞ்சு முடிச்சிருவேன். அப்படிப்பட்ட ஞானத்தை, உங்களுடைய டீச்சர்ஸை விட ஞானத்தை கர்த்தர் தருவாராம். எப்ப? நீங்கள் வேதத்தை தியானித்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. 100ஆம் வசனம் 100, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். எங்க தாத்தா, எங்க அப்பா, அவங்கள விட என்னுடைய ஞானம் பெரியது அப்படின்னு அவன் சங்கீதக்காரன் சொல்றான். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய ஏஜில் இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்க, இப்போ என்னுடைய மகன், என் மூத்த மகன்லாம் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் கொடுத்தீங்கன்னா இந்த 2 மொபைலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து புதுசாக இன்னொரு மொபைல் உருவாக்கிடுவான். ஒரு லேப்டாப் போய் வீணாக போச்சுடான்னு போய் கொடுத்தா என்ன உள்ள நோண்டி சர்க்கியூட்டெல்லாம் மாற்றி அதை மாட்டி இதை மாட்டி புது லேப்டாப்பை மாற்றி அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் வேணான்னு ஒதுக்கி போட்டு மொபைல் ஃபோன்ஸு, அது இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, திடீர்னு ஆஃப் ஆகுது, டிஸ்பிளேயே சரியாக வர மாட்டேங்குது, கால் பேச அப்படியே ஆஃப் ஆகி போயிடுதுடா. என்ன கொடுத்தாலும் கொஞ்ச நாள் பார்த்து அவன் பாக்கெட்டில் இருக்கும். என்னடா சரி பண்ணிட்டப்பா அவர் சொல்லாரு, உங்கள் பெற்றோர்களை பார்க்கலும் ஞானம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நம்முடைய எல்டர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், டேய் நான் 60 வயசு, எனக்கு இல்லாத அறிவாடா உனக்கு இருக்க போது, நீ பொடி பையன் 30 வயசு தான் ஆகுது. நாங்கள் தோண மாதிரி எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்போம், எவ்வளோ அனுபவசாலிகள் நாங்கள்லாம். அப்படி நம்ம அப்பா அம்மாரு தாத்தா மாரெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லும்போது, டேய் அடங்கு, நாங்களாம் உன்னை விட எவ்வளோ காரியத்தை பார்த்து அனுபவசாலிகள். எஸ், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வேதத்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தினா அவர்களை பார்க்கிலும் அறிவுள்ளவனாக இருப்பாய். நீ சில ஆலோசனைகள் கொடுக்கும்போது உன் தாத்தா உன் தகப்பனு கூட ஆமால இது நல்ல ஐடியாவா இருக்கே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீ ஞானவனாக இருப்பாய். இப்ப ஞானவனா இருப்பேன். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து இரவு பகலும் அதை தியானித்து. நான் இந்த உபவாசத்தில் முதல்ல ஆண்டவரே இங்கே உட்கார்ந்து ஒரு நாளைக்கு இந்த சோத்திர மொழிகள் புக்கு உள்ள இருக்கு, ஒரு நாளைக்கு 10 சாப்டர் நான் வாசிப்பேன் ஆண்டவரேன்னு வாசித்தேன். ஆண்டவர் என்ன சொன்னார், 10 சாப்டர் தான் வாசிப்பியா? நேற்று கடைசி நாள் முடியும் போது 20 சாப்டர் உட்காந்து வாசினால உட்கார முடியல, ஹிப்பு பெயின், கீழே உட்காரணும் சமணம் போட்டு, உட்காரவே முடியல. நடப்பேன் சுற்றியே நடப்பேன், முட்டியில் நிற்பேன். உள்ளே என்னுடைய சேரில் ஒரு குஷன் இருக்கும், அந்த குஷன் எடுத்து இங்கே போட்டு முழங்கால நிற்பேன். பக்கத்தில் கை வைக்கிறதுக்கு ஒரு சேர் வச்சிருக்கு, ஊனி எழும்புறதுக்கு ஒரு சேர் ஒன்று பக்கத்தில் வச்சிருப்பேன்.
அப்புறம் இங்கே வந்து நின்று இந்த லைட்டை போட்டு இங்கேருந்து வாசித்தேன். நின்றுக்கிட்டே கொஞ்ச நேரம் வாசித்தேன், கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதில் போய் உட்காந்து வாசித்தேன். அது எனக்கு கம்ஃபர்டாகவே இல்லை. ஆனாலும் 20 சாப்டர் உணர்ந்து உணர்ந்து வாசித்தேன். சும்மா கடன் வாசிக்கணும் இல்லை, உணர்ந்து கை வேணா இருக்கும். ரவுண்ட் பண்ணி ரவுண்டு எங்கெல்லாம் ரவுண்டு பொழுது என் பைபிள் இருந்தால் எல்லாம் அக்கா தான் இருக்கும். வாசித்ததையே திருப்பி வாசித்தா கூட புதிய வெளிப்பாடுகளை தேவன் தருவார். இது களஞ்சியம். 1000 தடவை நீ வாசித்தாலும் 1001வது முறை வாசிக்கும் போது இதுவரை இல்லாத ஒரு வெளிப்பாடு தேவன் கட்டளையிடுவார். பொக்கிஷம். இதை வாசிச்சு 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 மண்டையில் ஏற்றுன்னு ஏற்றிக்கிட்டே இருக்கிறேன். அப்போது இதை நான் ஏற்றினா மற்ற ABCD நான் ஞானமெல்லாம் தானாகவே எனக்குள்ள தேவன் தருகிறார். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜெலாம் போனதில்லை சார். நான் போன முதல் காலேஜ் டுட்டோரியல் காலேஜ். +2 ஃபெயில் ஆகி 2வது நாளே காலேஜுக்கு போயிட்டேன். டுட்டோரியல் காலேஜ் போனேன். பைபிள் காலேஜெலாம் போனதே இல்லை. ஊழியத்துக்கு கூப்பிட்டார், வந்தாச்சு. இன்னைக்கு இவ்வளோ வெளிப்பாடுகளோடு தேவ கிருபையாக பிரசங்கம் பண்ண யார் இந்த ஞானத்தை கொடுத்தா? என் ஆண்டவர் கொடுத்த ஞானம். நம்ம இதை தியானிக்கிறோம். 99% இதன்படி நடக்க விரும்புகிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவனுங்களே கூப்பிட்டு டாக்டரேட் பட்டம் கொடுத்தேன். நான் பின்னாடி ஓடினேன். அவனுங்களே தேடி கூப்பிட்டு டாக்டரேட் எல்லாம் தானாக வருதுயா, நம்ம தேட வேண்டியதில்லை. அப்போ கர்த்தருக்கு பயந்து நீங்கள் செவிக்கும் பொழுது, வேதத்தை வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு இல்லாத ஞானம், யாருக்கும் இல்லாத ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். அது உங்கள் சத்துருக்களுக்கு இருக்காது, உங்கள் டீச்சர்ஸுக்கும் இருக்காது, உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இருக்காது. அவ்வளவு தெய்வீக ஞானத்தை தேவனால் தர முடியும். சொல்லுங்க ஆமென். அந்த ஞானம் தான் உங்களை உயர்த்தும். நீங்கள் எளிமையான ஆளாக இருக்கலாம், உங்களை உயர்த்திருக்க படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இருந்தால் போதும் தூக்கிடுவாங்க. நான் சாம் ஜபுதர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். அந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் 9 வருடம் அவரோடு இருந்தேன். அப்போ ராஜதுரைன்னு ஒரு பிரதரம் இருப்பார். நான் போகும்போது அவர் தான் மேனேஜர். அந்த ராஜதுரை அவர் எனக்கு நல்ல என்ன வாடா போடம் தான் பேசுவார். நல்ல அன்பான ஒரு அண்ணன். ஆனால் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது அவர் வெறும் 8ஆம் கிளாஸ் தான் அவர் படிப்பறிவு, அவ்வளோதான் 8ஆம் கிளாஸ். ஆனால் அப்புறம் சாம் ஜபுதரை வீசா வாங்கிறதுக்கு நமக்கு அமெரிக்கன் எம்பாசி வரைக்கும் அவர் அனுப்புவார். என்னென்ன காரியத்துக்கும் அவர் அனுப்புவார். பேங்க்ல ஏதாவது லோன் சாங்ஷன் ஆகி என்னன்னாலும் சரி யாரு கூடுவார் போய் அப்போ ஒரு தடவை என்னை கூட அனுப்புனார். அப்போ நான் கேட்டேன், அண்ணன் இருக்காங்க, அவர் எல்லாம் போனால் முடிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்னா. இல்லை, அங்கே கொஞ்சம் இங்கிலீஷில் பேசணும் தம்பி, கொஞ்சம் கூட போ என்ன அனுப்பி விட்டார். நான் அதுக்கு மட்டும்தான் நான் கூட அசிஸ்டன்ட் நிற்கிறேன்னு தவிர என்ன ஞானம். அப்போ பிறகு சாம்ஜூர் என்ன சொல்லுவார், படிக்காத மேதை கேள்விப்பட்டிருக்காடா, இவர் தான் அவர். சரியான ஞானம், ஆண்டவர் கொடுத்த ஞானம்னு அவர் பாராட்டுவார். அவரவே பாராட்டுவார். உயர்த்தி வச்சிருந்தோம். எங்கள் ஆஃபீஸில் அப்போவே ஹையஸ்ட் சேலரி அவர் தான். மேனேஜர் ரேங்க் ஃபுல். எங்கள் பில்டிங்குடைய ஃபுல் சாவி கொத்து அவர்கிட்ட தான் இருக்குது. திருப்பத்தூரில் உபவாச கூட்டம் நடக்குது, இப்போவும் நடக்குது. அதோட ஃபுல் இன்சார்ஜ் அவர் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் எல்லாம் ஒழுங்கு பண்ணி பக்காவாக பண்ணியிருப்பார். ஒரு குறை பண்ண முடியாது, ஒரு குறை இருக்காது, பக்காவா. இப்போ அன்னுடைய கிருபை நான் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சிருக்கேன். நம்ம ரேமால யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது, எல்லாம் பக்காவா. அதே மாதிரி எல்லாமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு கொடுக்குற ஞானம் இல்லை, தேவன் கொடுக்குற ஞானம். கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். அல்லேலூயா. 2வது பாருங்க, எதை ஆண்டவர் தரப்போகிறார். Proverbs chapter 3. Proverbs chapter 3 verse 9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். 2வது ஆண்டவர் சொல்றார், உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். உன் களஞ்சியங்கள் என்றால் உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், பணம், செல்வம். இதை ஆண்டவர் சொல்றாரு. களஞ்சியங்கள் அப்படின்னா சேர்த்து வைக்கிற இடம். பொக்கிஷ சாலைன்னு சொல்லலாம், சேர்த்து வைக்கிற இடம் சொல்லலாம், நம்முடைய பீரோ லாக்கரை சொல்லலாம், பேங்க் பேலன்ஸை சொல்லலாம், பேங்க்ல நம்முடைய அக்கௌண்ட்டை சொல்லலாம். இதெல்லாம் சேர்த்து வைக்கிற இடங்கள். ஆண்டவர் சொல்றார், அதை நான் நிரப்புவேன். எப்படி நிரப்புவார்? ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய லைஃப்பை பார்க்கும்போது கடன்.
கடன் கடன் கடன், ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இந்த கடனை அப்படியே அவன் கேட்டா கொடுப்போம், கேட்கலன்னு அமைக்கிடுவோங்கிற அளவுக்கு கடைசியில் திருட்டுத்தனமாகவே ஆயிடுறோம். கடன் கேட்டவங்க டீசெண்டாக இருக்கிறான், கொடுத்துரும். நம்ம என்னப்பா என் கடன் என்ன ஆச்சுன்னு கேட்டால் பாவம் வருத்தப்படுவாங்க, அவங்களே கொடுக்கட்டும் அப்படின்னு அவன் காத்திருப்பான். நம்ம இப்படி யோசிக்கிறோம், அவனே கேட்கல, நம்ம ஏன் கொடுக்கணும்? இப்படிலாம் இருந்தால் ஒரு நாள் நம்ம லைஃப்பில் தரித்திரம் மாறவே மாறாது. கடன் வாங்கினா உடனே கொடுத்துடணும். பைபிள் சொல்லுது கடன் வாங்கி ஏமாத்துறவன் துன்மார்க்கன்னு பைபிள் சொல்லுது. சரி, அப்போ கடன் நிறைய பேர் வாழ்க்கையில் எப்போ பாரு கடன். கணவன் சம்பாதிப்பாங்க, மனைவி சம்பாதிப்பா, பிள்ளைங்க சம்பாதிப்பாங்க, மாச கடைசியில் கையில் காசு இருக்கு. தரித்திரம் 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 தரித்திரம், வெறுமை வெறுமை வெறுமை, எங்க போச்சுன்னே தெரியாது. எல்லா சம்பளத்தையும் கூட்டினா கிட்டத்தட்ட 70,000 80,000 வரும். ஆனால் 20ஆம் தேதிக்கு மேலே ஒன்றும் இருக்காது கையில். எங்கே போனது? களஞ்சியங்கள் ஜீரோ, பேங்க் பேலன்ஸ் ஜீரோ, மினிமம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். பீரோவை திறந்த ஒன்றும் இல்லை, பர்ஸ் திறந்த சில்லற 10 ரூபா நாணயத்தெல்லாம் எடுத்து பத்திரமா வைக்கிறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் கிருபை, ஆண்டோடைய ஊழியனா அனுபவத்தில் சொல்கிறேன், நீ கஞ்சாம்பட்டியாக இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவனை ஆசீர்வதிக்கவே முடியும். விதைக்காமல் அறுக்கவே முடியாது. ஒரு செடியை நான் விதைச்சா சார் அது முளைக்கும். விதைக்கவே இல்லை, செடி வரணும் செடி வரணும். எங்கேருந்து வரும்? பேங்க்கில் நான் பேலன்ஸை போட்டால் தான் சார் ஏடிஎம் கார்டு போட்டால் காசு வரும். பேங்க்கில் டெபாசிட்டே பண்ணாமல் எனக்கு காசு வேணும் காசு வேணும் காசு வேணும், அங்கேயே இன்னைக்கு நிற்க வேண்டியதுதான். 5 பைசா உனக்கு வராது, உள்ள இல்லையே, சரக்கு இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, என் களஞ்சியம் எம்டியா இருக்குது, என் பேங்க் எம்டியா இருக்கு, எப்போ பார்த்தாலும் கடனா இருக்கு, எப்போ பார்த்தாலும் வறுமையா இருக்கு, எப்போ பார்த்தாலும் தரித்திரமா இருக்கு, பண கஷ்டம் பண கஷ்டம் பண கஷ்டம் பண கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, ரைட்டு, அதுக்கு முன்னாடி நான் உன்னை நிரப்ப ரெடியா இருக்கிறேன். ஐ எம் ரெடி. ஆண்டவரால் நிரப்ப முடியாத ஒன்றுமே இல்லை. மழை, அவர் பெரும் மழை பெய்யும் போது டம்ளரை வச்சாலும் அதை நிரப்போம், செம்பை வச்சாலும் நிரப்போம், பக்கெட்டை வச்சாலும் நிரப்போம், பேரலை வச்சாலும் நிரப்போம். அது எல்லாத்தையும் நிரப்ப வல்லமை உள்ளது. அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு வானமும் பூமி என்னுடையது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய. ஏன்ட்ட இல்லாத ஐஸ்வர்யமா, ஏன்ட்ட இல்லாத பொண்ணா, ஏன்ட்ட இல்லாத கனமா, ஏன்ட்ட இல்லாத பணமா, நான் தரேன் உனக்கு. ஆனா நீ செய்ய வேண்டிய டியூட்டியை நீ செய். எப்பொழுது செய்யணும்? உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனமண்ணு. எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு ஒழுங்கா, கர்த்தரை கனமண்ணு. பொருள், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதும் பொழுது, அப்போ எப்போ நியாயப்பிரமாணத்துடைய காலத்தில் மோசையோட ரூல் என்னன்னா, ஒரு பொருள், இப்போ நான் அந்த செடி வளர்த்து இதில் ஒரு புதுசாக ஒரு பழம் வந்துடுச்சுன்னா அந்த பழத்தை பறித்து கொண்டு போய் நான் சர்ச்சில் கொடுத்துடணும். ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் நான் வச்சிடணும். அது கர்த்தருக்கு, முதல் பலன் கர்த்தருக்கு. ஆடு குட்டி போட்டாலும் முட்டை போட்டாலும் எதுனாலும் வீட்டில் மாமரம் காய்ச்சி முதல் கனி வந்துச்சா பிடிச்சி கொண்டு போய் சர்ச்சில், இன்றைக்கும் சிஎஸ்ஐ சர்ச், நிறைய சிஎஸ்ஐ சர்ச்சில் கொண்டு வந்து வைப்பாங்க. முதல் பலன் கடைசியில் ஏழை விடுவாங்க. இது பைபிள் படி தான், பிப்ளிக்கல். முதல் பலன் கர்த்தருக்கு. இந்த முதல் பலன்ல கர்த்தர் நம்ம கொடுத்த பிள்ளைகளும் அடங்குவார்கள். முதல் பிள்ளை தேவனுக்கு. அவன் என்ன வேணா படிக்கட்டும், ஆனா அவங்க எப்படியாவது பார்ட் டைமாவது அவன் ஊழியம் பண்ணி ஆகணும். பைபிள் இப்படி உன் பொருளாலும், அடுத்து உன் எல்லா விளைவு, விவசாயம் அதுக்கு அன்னைக்கு விவசாயம் பண்ணோம், இன்னைக்கு வேலை பார்க்கறோம், தொழில் பார்க்கறோம், வியாபாரம் பார்க்கறோம். எல்லா விளைவின் முதல் பலனாலும், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், தசமம், அதான் தசமம். இதை கொண்டு வந்து கர்த்தரை கனமண்ணு. அப்பொழுதுங்கிற வேர்டு எங்கெல்லாம் பைபிள்ல வருதோ அதெல்லாமே டேஞ்சரஸ் வேர்டு. அப்பதான் உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆலை என்றால் நீங்கள் பார்க்கிற வேலை, நீங்க பார்க்கிற தொழில், நீங்க பார்க்கிற வியாபாரம், நீங்க பார்க்கிற ஊழியம், அதாவது நீங்கள் உழைக்கிற இடம் தான் ஆலை. அதுல திராட்சரசம் புரண்டோடு. திராட்சரசம் என்றால் மகிழ்ச்சி. நீங்க பார்க்கிற வேலை, என்ன இந்த வேலைக்கு வந்தோம்னு யோசிக்க மாட்டீங்க. அந்த வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். என்ன இந்த தொழிலை ஆரம்பிச்சோம்னு புலம்ப மாட்டீங்க. இந்த தொழிலை ஆரம்பித்தது நல்லதுன்னு சொல்லும்படி கர்த்தர் செய்வார்.
அது மகிழ்ச்சியா இருக்கும், திராட்சரசமா இருக்கும். எப்பவா? உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண். நிறைய உதாரணம் இருக்கு, டைம் இல்லை, எழுதி கொள்ளுங்கள். 1 King chapter 17, 1 King chapter 17 verses 13 to 16. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனத்துல சாரிபாத் விதவையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தற்கொலை ஒண்ணுதான் வழி, வேற வழியே இல்லைன்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். இவ்வளவுதான் மாவு இருக்குது, ஒரே ஒரு அடை தான் சுட முடியும், சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கிறோம். வறுமை, எம்டினஸ், பாவர்ட்டியில இருக்கிறா, ஒண்ணும் இல்லாம. அப்ப எலியா சொல்றார், ஏம்மா அந்த கடைசி மாவுல ஒரு அடையை சுட்டுட்டு வந்து எனக்கு கொடு. ஊழியனுக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பதற்கு அடையாளம், எனக்கு கொடு. அதே போல கொடுத்தாலும் பைபிள் சொல்றது, அதுக்கு பிறகு எண்ணெய் குறையவும் இல்லை, மாவு குறையவும் இல்லை. கர்த்தர் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் நிரப்பி கொண்டே இருந்தார். கை வைத்தாமன்னு சொல்லுங்களேன். நிரப்புவார், நிரப்புவார். அவர் பொய் சொல்ல தெரியாது சார். என் பாஸுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் சொன்னதை நீ செஞ்சினா உன் களஞ்சியம் நிரம்பும். அதே போல் இன்னொன்று போகிறோம், 5 அப்பம் 2 மீன்கள். ஜான் chapter 6 verse 11 to 13. யோவான் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனத்துல பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீன்கள். ஒரு சின்ன பையன் கையில் இருக்குது. ஆண்டவர் அதை கொண்டு வந்தாரு. சீசன்கிட்டலாம் ஒண்ணுமே இல்லை, சாப்பிட வள பேர் உட்கார்ந்துருக்கான், என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொன்ன கொண்டு வா, அதை முதல்ல என்கிட்ட கொண்டு வா. நல்லா கவனிக்கணும். அவங்க சொல்றாங்க, ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன்கிட்ட வந்து 5 அப்பம் 2 மீன் இருக்குது. ஆண்டவர் சொன்னா, அப்படியா, அதை நீங்க அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதை ஆண்டவர் எடுத்து, பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம் பண்ணி தான் முக்கியம். உங்கள் பணத்தை தேவ கரம் தொட வேண்டும். அதனால என்கிட்ட கொண்டு வானாரு. அப்படியே அது இருக்குதா, நான் இங்க இருந்தே ஜெபம் பண்றேன், நீங்க அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லல, என்கிட்ட கொண்டு வா. அவன் எத்தனை பேரை தாண்டி தூக்கிட்டு அதை தூக்கிட்டு வந்து கொடுத்தானு தெரியல. இப்பொழுது வாங்கி, எத்தனை வசனம் ஸ்தோத்திரம் பண்ணி, எத்தனை வசனம் வாசிங்க சத்தமா. ஸ்தோத்திரம் பண்ணி, போதும். ஸ்தோத்திரம் பண்ணி அவர் தன்னுடைய கரத்துல எடுத்து, ஆசீர்வாதமான தேவ கரம் அதுல படணும் சார். அதுக்கு தான் கோடு கோடுன்றார். அவர் பிச்சைக்காரனா ஆண்டவர்? அவருக்கு இல்லாததான். என் கை அதுல படட்டும். பட்டுச்சு, எடுத்தார், கொண்டு வந்த சீடர்கள்ட்டே கொடுத்தார், போய் பரிமாறுங்கள், முடிஞ்சு போச்சு. இப்ப பைபிள் சொல்லுது 12 கூடை. 13ஆம் வசனத்தை வாசிங்க. 12 கூடைகள் நிரம்ப எடுத்தார்கள். கையில் வைத்தாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுங்களா, என் கை அதில் படணும். லெட் மீ டச் தட், லெட் மீ டச். ஆண்டவருடைய கை, ஆசீர்வாதத்தின் கரம் அதில் படுது. நியாயமா பார்த்தா 3 நாள் பிரசங்கம் பண்ண அவரு தான் பசியோடு இருந்திருப்பாரு. அது கொடுத்தவொடனே ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு வாங்கிட்டு ஓரமா உட்காந்து சாப்பிடல. அது கொடுத்தா தான் கையில வாங்கி பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணி திரும்பி அவங்கள்ட்ட தான் கொடுத்தாரு. வச்சுக்கோ. இப்ப எப்படி கொடுத்தாரு? வாங்கும்போது 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன். இப்ப 50,000க்கு மேல 5 லட்சம் 5 லட்சம் அப்பம் 2 லட்சம் மீன். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும்படி உன் முதல் பலனை களைஞ்சு கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வா. கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணு. இந்த வேர்டை கவனிக்கணும். அது நீ ஆண்டவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட். நீ கொடுக்கலன்னா நீ ஆண்டவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற, கனவீனப்படுத்துற, மரியாதை குறைவாய் நடத்துகிறாய்ங்கிறத புரிந்து கொள். அவ முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு வசனத்தை வாசம். 2 Chronicles chapter 31, 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 31 verse 10. சாதோக்கின் சந்ததியான அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி,
இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இதான் நிரம்பி வழிகிறது. சாப்பிட்டு திருப்தியாகி இன்னும் பேலன்ஸ் இருக்குது சார், மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. என்ன அழகான வேர்டு. இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல். அது வரைக்கும் தரித்திரத்தில் கடந்தோம், அது வரைக்கும் ஒரு நாள் எனக்கு மிச்சம் எடுத்ததே இல்லை. ஆனால் இதை கொண்டு வந்து கொடுக்க தொடங்கினது முதல் நாங்கள் திருப்தியா சாப்பிட்டோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. மாதத்தை முடிக்கும் போது இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது, பர்ஸ்ல இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது, ஹேண்ட்பேக்ல இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது, ஜிபேல இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது. கர்த்தருக்கு கொடுங்க, உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். அடுத்து பாருங்க, இந்த களஞ்சியங்களை நிரப்புவதற்கு இரண்டாவது இன்னொரு அட்வைஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 8, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், verses from 17 to 20, 17 முதல் 20 வசனத்தை வாசித்துருவோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவருடைய நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள், என்னை சிநேகிக்கிறவர்கள். 17ஆம் வசனத்தை ஆரம்பிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் அதிகாலையில், இப்ப அப்படி 20க்கு வாங்க, 20 வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள், அப்ப புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் நீ என்னை தேடினால் உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். அதிகாலையில் ஆண்டவரை தேடினால் உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். களஞ்சியங்கும் போது நாட் ஒன்லி ஃபினான்ஸ், குழந்தை இல்லாத குறையை நான் நிரப்புவேன், திருமணமாகாத குறைவை நான் நிரப்புவேன், வீட்டில் சமாதானம் இல்லாத குறைவை நான் சமாதானத்தால் நிரப்புவேன், ஆரோக்கியம் இல்லாத குறைவை ஆரோக்கியத்தால் நான் நிரப்புவேன், வேலை இல்லாத குறையை நல்ல வேலையை கொடுத்து நிரப்புவேன். நிரப்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி காலையிலே நில்லுங்க. அவர் சொல்றார், நீ என்னை சிநேகித்தால், if you love me you will stand before me in the early morning. என் காலையிலே எனக்கு முன்பாக நீ நிற்பாய். அவர் என்னை சிநேகிக்கிறவர்கள். அப்படியே உள்டாவா போட்டீங்கன்னா, ஆண்டவரை நேசிக்காதவன் அதிகாலையில் ஜெபிக்கவே மாட்டான், ஜெபிக்க முடியாதவனால். அதில் எழுந்தவனே மொபைலை தூக்கிட்டு போவான், எழுந்தவனே டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்குவான், எழுந்தவன் நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிப்பான், எழுந்தவனே வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். கர்த்தரை தேடுங்கள், அவர்தான் களஞ்சியம். அவர்தான் இவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் தன கோடி 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 ட்ரில்லியன் கோடி மீன்களை உருவாக்கின ஆண்டவர், இவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். ஒரு சின்ன கிரவுண்டு, இந்த ஏத்தாப்பில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதை இப்போ பேச்சு சொல்ல வாங்கலான்னு போய் கேட்டிங்கன்னா 10 கோடி சொல்லுவான். அவருடைய ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1.5-2 கிரவுண்டுன்னு வைப்போம். 2 கிரவுண்டு கர்த்தர் உருவாக்கின 2 கிரவுண்டு 10 கோடினா முழு உலகத்தை யோசிப்பாரு. எவ்வளோ பெரிய செல்வந்தர் நம்ம ஆண்டவர். ஒவ்வொரு கிராம் இவ்வளோ எத்தனாயிரம் மறந்து போய் 15,000, ஒரு பவுன் இவ்வளோன்றான். பூமியில் உள்ள அத்தனை தங்கம் சுரங்கம் உள்ள இன்னும் எடுக்க எவ்வளோ சுரங்கத்தில் இருக்குது, எல்லா தங்கத்துக்கு ஓனர் அவர். இவ்வளோ பெரிய செல்வந்தர். ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டு வந்தால் இத்தனை 1 லட்சம் ரூபான்றான். எத்தனை 1000 ஏக்கர் தேக்கு மரம் உலகம் முழுசு என் ஆண்டவர் காடுகளை வச்சிருக்கிறார். அவர் எவ்வளோ செல்வந்தர். ஒரே ஒரு வஞ்சரம் மீன் பிடிச்சிட்டு வந்தால் வஞ்சரம் மீன் எவ்வளோ கிலோ? 500 ரூபா, 1400 தோத்துறான். வஞ்சர மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்தா 1400ங்கிறான். சமுத்திரத்துக்குள்ள டன்னா வஞ்சர மீன் வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். அவருக்கு முன்னாடி காலையில் நில்லு, உன் குறைகளெல்லாம் ஏமாத்திரம். கர்த்தர் சந்திக்க வல்லமை உள்ளவர். சொல்லுங்க ஆமென். முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும்
இவைகளெல்லாம் உனக்கு கூட ஆண்டவர் உங்களை எல்லா குறைகளையும் மாற்றி எனக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.